சங்கீதா கேட்கும் செட்டில்மெண்ட் தொகை முடியாது என மறுக்கும் விஜய், பேச்சுவார்த்தை தோல்வி. நடிகர் மற்றும் த.வெ.க. தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா சில நாட்களுக்கு முன்பு விஜயிடமிருந்து விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விண்ணப்பித்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக விஜய் நடிகை ஒருவருடன் கடந்த சில வருடங்களாகவே தொடர்பில் இருப்பதே விவாகரத்துக்கு காரணம் என சங்கீதா சொன்னது பேசும் பொருளானது. மேலும் தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவேன் எனவும் அவர் மீது வழக்கு தொடர்வேன் எனவும் சங்கீதா கூறியிருந்தார். இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் விஜய் நடிகை திரிஷாவை அழைத்து கொண்டு ஒரு திருமண விழாவுக்கு சென்றதும் சர்ச்சையை கிளப்பியது. சங்கீதா குறிப்பிட்ட அந்த நடிகை திரிஷாதான் என பலரும் சமூக வலைதளங்களில் பலரும் பேசத் தொடங்கினார்கள். இந்த நிலையில் சங்கீதா தொடர்ந்த விவாகரத்து வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதியான நாளை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. மேலும் சங்கீதாவுக்கு விவாகரத்து அளிக்க விஜய் முன் வந்திருப்பதாக தெரிகிறது. பரஸ்பரமாக பிரிவது தொடர்பாக சென்னையில் நேற்று இருதரப்பு வழக்கறிஞர்களும் இடையே பேச்சுவார்த்தை நடந்ததாக தெரிகிறது. மும்பையில் இருந்து வந்த இரு தரப்புக்கும் நெருக்கமான ஜோசியர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது வேட்பு மனுவில் விஜய் தெரிவித்துள்ள சொத்து பட்டியலின் அடிப்படையில் பரஸ்பர விவாகரத்துக்கு 250 கோடி செட்டில்மெண்ட் தர வேண்டும் எனவும் மகன் மகளுக்கு தனியாக செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டும் எனவும் சங்கீதா தரப்பில் கேட்டதாக தெரிகிறது. ஆனால் மனைவிக்கு மட்டும் 35 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் அளிப்பதாகவும் மகன் மகள் இருவரின் எதிர்காலத்தையும் நானே பார்த்து கொள்வதாகவும் விஜய் தரப்பு சொன்னதாக தெரிகிறது. அதற்கு சங்கீதா தரப்பு ஒத்துக்கொள்ளவில்லை என்பதால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. தனிப்பட்ட பேச்சுவார்த்தையில் தோல்வி என்றால் நீதிமன்றத்தில் சங்கீதா தரப்பு ஒரு தொகையை சொல்லும். அதன் பின் அதை கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை விஜய் சொல்வார். விசாரணைக்கு பின் நீதிபதி ஒரு தீர்ப்பளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 27 ஆண்டுகளாக நீடித்த மன வாழ்க்கைக்கு பின் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது விஜய் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்கீதா வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த தமிழ் பெண். லண்டன் நகரத்தில் வாழ்ந்த அவர் விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து பின்னர் வாழ்க்கை துணையாக மாறியவர். 1991ஆம் ஆண்டு வெளியான பூவே உனக்காக திரைப்பட வெற்றிக்கு பிறகு விஜயை நேரில் சந்தித்தார் சங்கீதா. அதன் பின்னர் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் 1999 ஆகஸ்ட் 25ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 குழந்தைகள் உள்ளனர். குடும்ப வாழ்க்கையை விஜய் பொதுமக்கள் கவனத்திலிருந்து விலக்கி வைத்திருந்தார். இந்த நிலையில் சமீப காலமாக சங்கீதா பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்காதது குறித்து பல்வேறு ஊடகங்களில் பல செய்திகள் பரவி வந்தது. இந்த நிலையில் தான் சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்திருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் அடிக்கடி வெளியாகி வந்த நிலையில் தற்போது சங்கீதாவுக்கு விவாகரத்து தர விஜய் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. இருவரும் மனம் ஒத்து பிரிவதாக அறிவித்தால் சீக்கிரம் விவாகரத்து கிடைக்கும் என்பதால் இது தொடர்பாக விஜய் தரப்பும் சங்கீதா தரப்பும் வழக்கறிஞர்கள் முன்னிலையில் நேற்று பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்படுகிறது. நாளை நடக்கும் இந்த தீர்ப்பில் இருவர்களும் சேர்ந்து வாழ்ந்தால் அனைவருக்கும் சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.